ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரேடர்ஸ் TN46. நம்ம வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து வியாழக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். வியாழக்கிழமையே நான் கொடுத்த வேல்யூ படி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஈவினிங்கே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இது மார்க் பண்ணது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மட்டும்தான். நான் இன்றைக்கி வந்து இந்த எந்த ஒரு எடிட்டும் நான் இதில் பண்ணவே இல்லை. அதாவது நமக்கு வந்து திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த 23,872 இதை நம்ம பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா கால் சைடு, அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா 24,070 வரைக்கும் போகலாம். அதையும் பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா 24,172 வரைக்கும் போகலாம். நம்ம வேல்யூ கொடுத்துருந்தோம். இன்னைக்கு எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ படி அக்யூரேட்டாக மூவ் ஆனாங்க. நமக்கு அதே மாதிரி ப்ராஃபிட்டும் நம்ம பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்கேன், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து நம்மள வந்து மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. மறுபடியும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி கீழே வந்தது மாதிரி இப்போ வந்து டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு கரெக்டாக நெக் லைனை வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து பிரேக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக இன்னைக்கு வந்து மண்டே எக்ஸாக்டாக வந்து நெக் லைனை பிரேக் அவுட் பண்ணாங்க. அதாவது 23,870 பிரேக் அவுட் பண்ணாங்க. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 24,070, செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,072. இன்றைக்கி வந்து வெற்றிகரமாக நமக்கு வந்து டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிட்டாங்க. இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸான 24,170 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே இன்றைக்கி நம்ம போயிட்டாங்க. சரி, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற நம்ம வேல்யூலாம் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு என்ன நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒன் டே டைம் ஃப்ரேமை பார்க்கும்போது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதே தாங்க. இன்றைக்கி என்ன வேல்யூவோ அதே தான் நமக்கு எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 24,221 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் மேலே போகலாம். அதாவது எது வரைக்கும் மேலே போகலாங்கிறது நமக்கு நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு பக்கத்துலேயே வரைஞ்சிக்குவோம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 24,530. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து மேலே பிரேக் அவுட் கொடுக்குறாங்க, 24,220 பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா 24,530 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு எதிர்பாராதமாக கீழே ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம பார்க்கணும். மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 23,930 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ சப்போஸ் மேலே போயிட்டாங்க அப்படின்னா 530, கீழே வந்தாங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக இந்த 23,930 வரைக்கும் மார்க்கெட் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படி இல்லாட்டி நமக்கு கேப் அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் அதிகமாக ஓப்பன் ஆகிருச்சு, ஒரு 100 பாயிண்ட் கீழே தள்ளி ஓப்பன் ஆகிருச்சு அப்படின்னா அடுத்த ஒரு சப்போர்ட்டுன்னு வந்து நமக்கு எக்ஸாக்டாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 23,806ங்க. 23,806 வரைக்கும் இந்த 23,930 பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா 23,811 வரைக்கும் மார்க்கெட் வர வாய்ப்பு இருக்குது. ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்துடலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா என் 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் சொல்கிறது தான் ரொம்பவே வந்து அக்யூரேட்டாக இருக்கும் நமக்கு. இதில் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கரெக்டாக நமக்கு சப்போர்ட் எங்கே இருக்குது, அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி தாங்க இருக்குது. நம்ம ரொம்ப தள்ளி மீன்ஸ் இந்த இடத்துல கரெக்டாக அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக வந்து அது முன்னே நம்ம கொடுத்த வேல்யூ தாங்க 24,400 எக்ஸாக்டாக 1 ஹவரில். ஆனால் அந்த 1 ஹவரை தொடுறதுக்கு நமக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 200 பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது 23,230 பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு 24,400 அசால்ட்டாக நமக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் பண்ணிடுவாங்க. அதுவே வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வராங்க, சப்போர்ட் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இன்றைக்கி நம்ம கட் பண்ண நெக்லைனே தான். எந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நம்ம என்ட்ரி எடுக்கணும் அதையும் நம்ம பார்த்துடலாம். 24,055 1 ஹவரில் பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாக்ட் நமக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,875.
இது நமக்கு கீழே பிரேக் அவுட், அதாவது 24,055 நாளைக்கு 1 ஹவரில் பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 24,870 வரைக்கும் நம்ம கீழே வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. அதாவது நான் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகராக ஒவ்வொரு சமயம் சொல்லுவேன். எக்ஸாக்டாக அந்த 74, 23, 22 அப்படி இருந்ததுன்னா ரவுண்ட் ஃபிகராக தான் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் எதுவும் கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. பக்கத்தில் என்ன ரவுண்ட் ஃபிகர் இருக்கோ அதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கங்க. நாளைக்கு நமக்கு ட்ரேட் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.